தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினா புல்லட் டீசர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டைட்டில் டீசர் மாதிரி நமக்கு ஒன்று மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராகவா லாரன்ஸ் தான் அவரு நினச்சி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அதோட டீசர் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லோ ஆலில் போட்டிங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போட vlog வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 சொல்கிறதோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கே ஆரம்பித்தோம், எங்கள் ட்ரிப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம். ஆல்சோ ஒரு ஸ்டேக்கான ஒரு டூர் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் மேபி நீங்கள் பேங்காக் எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஸ்டே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாம் லைனாக வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற vlogs இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களை வந்து சேரும். அண்ட் இப்போ எந்த டிலே எல்லாமே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம லைஃப்ல இப்போ கிரண் அது ஒவ்வொரு விபரீதமான சம்பவங்கள் எப்பவோ எங்கேயோ நிச்சயமா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். எல்வின் ராகவா லாரன்ஸோட தம்பி. நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உன்னையும் நான் இழக்க விரும்பல. சாம் சீன்ஸ். ஓ இவரு. ஓ இது இவர்தான் வில்லனோ. Time is more powerful than the universe. அது கூட மோதி இங்க ஜெயிச்சவனே கிடையாது. From the director of Diary. Oh, special appearance la. Oh my god. Police. Hey. வாழ்க்கையில சில புதிர்களுக்கான விட கிடைக்கவே கிடைக்காது. சரி அதை கடந்து போலான்னு பார்த்தாலும் அது நம்மளை விட ஒரே மிஸ்ட்ரியா இருக்குல்ல. புல்லட் வச்சு ஏதோ நடக்க போதா? அப்படிதான் இருக்கும். புல்லட்டுங்கிறது இந்த புல்லட்டா அந்த புல்லட்டான்னு தெரியலையே. ரெண்டுமே இருக்கு. இந்த புல்லட் தான் நினைக்கிறேன். ஓகே. ஓ த்ரில்லிங்கா இருக்கும் போல இல்ல மூவி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த டைரி மூவி நம்மளுக்கு தெரியும், சீரியஸா செம்மையா இருக்கும். ஆமா அதாவது எப்படின்னா அவ்வளோ என்கேஜிங்கா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் எந்த இடத்துலயும் குறையாம கொண்டு போயிருக்காரு. டர்ன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதே ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் நம்ம இந்த சின்ன டீசர் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ மியூசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிருக்காங்க. அந்த படம் முடிச்சு அவங்களோட டைரக்டரோட நேம் போடுற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லட்டோட சவுண்டோட தான் முடிச்சாங்க. சீரியஸா சூப்பரா இருந்தது. இந்த டீசர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிருக்காங்க. அண்ட் இனிமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பில்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் எல்வின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாரு. ஸோ டான்ஸ் எல்லாம் செம்மையா ஆடுறாரு. கிட்டத்தட்ட அவரை மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இருந்தாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டீசர் வரும்போது நினைக்கிறேன், டைட்டில் டீசர் வரும்போது நாங்கள் மேபி ராகவா லாரன்ஸோட யங் ஏஜ் காமிக்கிருக்கான அவரே ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் செம்மையான இன்டெலிஜென்ட் அண்ட் பிரில்லியன்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து எல்வின் அவரோட தம்பி, ஸோ அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கும்போது அடா ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் எங்களை கரெக்ட் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இது வந்து ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீரோ இஸ் எல்வின் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவரை சுற்றி அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறாரு. அண்ட் இந்த புல்லட் கூட இடையில வருது. இந்த புல்லட் வச்சு தான் இந்த கதை நகருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. புல்லட்டுங்கிறது ரெண்டு
ரெண்டாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து போலீஸாக இருக்காரு. ஸோ அந்த புல்லட் வச்சு கொல்ற மாதிரியே சீன்ஸ் எல்லாம் வந்துச்சா. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஏதோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரியோ இல்லை இந்த பைக் மூலியமா நடக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரெண்டையுமே ரிலேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு வேளை இப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கு? ராகவா லாரன்ஸ் இருந்திருப்பாரு, அவர் ஒரு வேளை இறந்திருப்பாரு, பேயா வருவார், அவரோட புல்லட் தான் வருமா என்னமோ. ஸோ மைபி இது ஜஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, கண்டிப்பாக லாஜிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைரி மூவி பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டிரெக்டர் வந்து எந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ லாஜிக் மிஸ் ஆகாமல் தான் இந்த மூவியில் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் எப்படி என்னன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஒரு சின்ன வீடியோ வச்சுட்டு இப்படி தான் இருக்குன்றது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ ஒரு 9 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த கிளிம்ஸ் பார்த்து. ஸோ இப்போ இந்த டீசர் வந்திருக்குன்னா கூடிய விரைவில் வந்து நமக்கு வந்து ட்ரெய்லர் வரலாம், சாங்ஸ் வரலாம், அண்ட் ரிலீஸ் டேட் கூட நெருங்கிட்டு வரலாம். அதான் ரிலீஸ் டேட் கூட சீக்கிரமாக இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நாங்களும் ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். இந்த டீசரை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரில்லர் மிஸ்டீரியஸான ஒரு மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் தி அந்த ஜானரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இனிமேல் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஸோ எங்களை மாதிரி தான் உங்களுக்கும் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தோணுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சந்தியா சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லர் டீசர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது டீகோட் பண்ண முடிஞ்சுது அப்படின்றா அதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிரில்லியன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். ஸோ ஈஸியாக நீங்கள் டீகோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் சாம் ப்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நமக்கு வந்து ரீச் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ ப்ரோ நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணதெல்லாம் கூடிய விரைவில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நாங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளீஸ் எங்களுக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக எவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. பாய்.